அன்பிற்கினிய உறவுகளே, எல்லா வளங்களும் நலமும் பெற்று வாழ்க வளர்க வெல்க ஓங்குக என்று வாழ்த்தி வணங்குகிறேன். வீட்டில் நேர்மறை சக்திகளை, அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்துவது எப்படி? சில வீடுகளில் எப்போ பார்த்தாலும் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்வதும் சண்டையிடுவதும் அதனால் வருத்தம் கொள்வதுமான சூழ்நிலை இருக்கிறது. சில வீடுகளில் எந்த விதமான விவாதமும் இல்லாமல் ஒருவருக்கொருவர் புரிதலோடு வாழ்க்கை முறை அமைகிறது. இதற்கு அடிப்படை காரணம் நமது வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் தான். அப்போ நேர்மறை சக்திகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ எப்படி இருக்கணும்? வீடு சுத்தமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல வீடு சுத்தமாக இருக்கணும். வீடு சுத்தமாக இருக்கணும்னா தினமும் வீடை பெருக்கணும். ஒட்டடை சேராமல் பார்த்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரங்களுக்கு ஒரு முறையோ ஒட்டடை அடிப்பது, வீடை பெருக்குவது, ஜன்னல் கதவுகளை துடைப்பது, தரையை தண்ணீர் வைத்து துடைப்பது என்று வீட்டை நாம் சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லா அறைகளும், நாம் வசிக்கக்கூடிய, நாம் புழங்கக்கூடிய எந்த பகுதியாக இருந்தாலும் அது சுத்தமாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும்? தேவையில்லாத பொருட்களை வீட்டில் சேர்ப்பது என்பது தவறு. எதுவாக இருந்தாலும் ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம், மார்க்கெட்லேருந்து ஒரு பொருளை வாங்கிட்டு வரோம்னா அந்த பொருள் நம்ம கையில் வந்து சேருவதற்கு முன்பாக அந்த பொருள் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது, அந்த பொருளை யார் உற்பத்தி செய்தார்கள், அவர்களுடைய மனநிலை என்ன, எந்த காலத்தில் அது உருவானது, இப்படிப்பட்ட பல விஷயங்கள் அந்த பொருளில் இருக்குது. நாம் ஆசைப்பட்டு சில பொம்மைகளையோ அல்லது சில உருவங்களையோ அல்லது தலைப்பகுதியை மட்டும் கொண்ட பிராணிகளையோ பறவைகளையோ நாம் வீட்டில் கொண்டாந்து மாட்டி அலங்கரிக்கின்ற போது நாம் தினமும் அந்த பொருட்களை, அந்த உருவங்களை, அந்த மிருகங்களை, அந்த பறவைகளை நாம் பார்க்கின்ற போது நம்மளுடைய எண்ண அலைகள் என்பது சிதைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தேவையில்லாத பொருட்களை வீட்டில் சேர்ப்பது என்பது மிகவும் தவறான விஷயம். அதே போல நாம் படுக்கக்கூடிய படுக்கை அறை, நாம் உபயோகிக்கக்கூடிய தலையணை உறை, நாம் உபயோகிக்கக்கூடிய போர்வை, ஜமுக்காலம், கட்டில், அன்றாட நாம் புழங்கக்கூடிய பொருட்கள், இவைகளை நாம் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் வெளியில் போயிட்டு வரோம். வெளியில் போகும்போது நம்ம பஸ்ஸில் போகிறோம், 2 வீலர் போகிறோம், காரில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எந்த போக்குவரத்து சாதனமாக இருந்தாலும் அங்கே வரக்கூடிய மக்களுடைய அதிர்வலைகளையும் நாம் சுமந்து கொண்டு தான் வருகிறோம். அதனால தான் அந்த காலத்தில் வீட்டுக்கு வாசலில் ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருப்பாங்க. வந்தவொடனே காலை கழுவிட்டு உள்ளே வாங்க. அப்போ பெரும்பாலும் அவங்க செருப்பு போடுறதில்ல. இன்றைக்கு நாம் செருப்பு போடுகிறோம். இருந்தாலும் எல்லாவற்றையும் கழட்டி வைத்து விட்டு கை கால் மேலே கழுவி விட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பேசுவது, சாப்பிடுவது என்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டால் இந்த நேர்மறை எண்ணங்கள் என்பது வீட்டில் வளருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல
கணவன் மனைவியாக இருந்தாலும், பெற்றோர்கள் குழந்தைகளாக இருந்தாலும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியானது இருக்கின்ற பொழுது அவர்களுடைய மனநிலையை பொறுத்து நாம் அவர்களுடைய பேசுவதும், அவர்களுக்கு அறிவுரை சொல்வதும், ஆலோசனை சொல்வதும் என்பது ஏற்புடையதாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய கருத்தை அங்கே திணிக்கின்ற போது அங்கே எதிர்வாதம் என்பது எழுகிறது. ஆகவே ஆரோக்கியமான விவாதம் என்பது ஏற்புடையது, கருத்தை திணிப்பு என்பது ஏற்புடையது அல்ல. ஆகவே குழந்தைகள் தங்களுடைய அந்த வயதிற்கு ஏற்பத்தான் அவர்கள் பேசுவார்கள், பழகுவார்கள், நடந்து கொள்வார்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர்களுடைய தவறுகளை, அவர்களுடைய நடைமுறைகளை நாம் சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த தவறுகளை அவர்கள் களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய உடைகளை, தாங்கள் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை அவர்கள் சுத்தமாக வைத்து கொள்வதும், அவர்கள் பெற்றோர்களுக்கு உதவியாக இருப்பதும், பெற்றோர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதும் என்பது நேர்மறை சக்திகளை வளர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆகவே நேர்மறை சக்திகளை வளர்க்கக்கூடிய விஷயம் என்பது, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் இந்துக்களாக இருந்தால் கற்பூரம் கொளுத்துறோம், பத்தி கொளுத்துறோம். கிறிஸ்தவர்களாக இருந்தால் மெழுகுவர்த்தி கொளுத்துறோம். முகமதியர்களாக இருந்தால் சாம்பிராணி புகை போடுறோம். அப்போ இந்த பழக்க வழக்கங்கள் எப்படி வருகிறது என்று சொன்னால், இந்த வீட்டிலே உள்ளே இருக்கக்கூடிய அந்த காற்றானது நாம் பேசக்கூடிய அதிர்வலையின் காரணமாக அந்தந்த மேல் மட்டத்தில் தான் அது இருக்கும். நம்ம வீட்டினுடைய மேல் மட்டம் ஒரு அறை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்குள்ளே அது இருக்கும். அப்போ இந்த பத்தி கொளுத்துவது, சாம்பிராணி புகை போடுவது, மெழுகுவர்த்தி காண்பிப்பது, கற்பூரம் காண்பிப்பது என்பது அந்த நாம் பேசக்கூடிய விஷயங்களில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை எடுத்து அது நேர்மறை சக்திகளாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட விஷயங்களை, செயல்களை, பழக்க வழக்கங்களை நம்முடைய பெற்றோரிடமிருந்து, நம்முடைய முன்னோரிடமிருந்து நாம் கற்றுக்கொண்டு நமது குடும்ப வழக்க நெறிமுறைகளின்படி நாம் வாழ்ந்து வந்தால் இந்த நேர்மறை சக்திகளை நமது வீடுகளில் நிச்சயமாக வளர்க்க முடியும். நன்றி.